மலேசிய செய்திகள். நாட்டில் இருக்கும் தனது முகப்புகளில் முதலீட்டாளர்கள் தங்களின் கணக்குகளை மீட்டுக்கொள்ள கூட்டம் அலைமோதுவதாக பரப்பப்படும் செய்தி வதந்தி என யாத்ரீகர் வாரியம் அறிவித்துள்ளது. தனது முகப்புகளில் வழக்கத்துக்கு மாறான கூட்டம் எதுவும் இல்லை. வாடிக்கையாளர்கள் தங்களின் பணத்தை முழுமையாக மீட்டுக்கொள்ள அவசரம் காட்டவில்லை என்று அதன் குழும நிர்வாக செயல்முறை அதிகாரி சுக்ரி சாமாட் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டுக்கான லாப ஈவாக 1.25 விழுக்காட்டை வழங்க 91.3 கோடி ரிங்கெட்டை செலவிடுவதாக வெள்ளிக்கிழமை வாரியம் அறிவித்த பின்னர் மேற்கண்ட வதந்தி காட்டுத்தீ போல பரவியது. கடந்த ஆண்டு அது 6.25 விழுக்காட்டை லாப ஈவாக வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிர்வாக சீர்கேட்டினால் யாத்ரீகர் வாரியம் நட்டமடைந்துள்ளதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகமான லாப ஈவை வழங்க வேண்டியே அதன் கணக்கறிக்கையில் குளறுபடிகள் செய்யப்பட்டிருந்ததாக பிரதமர் துறை அமைச்சர் முஜாஹிட் யூசுப் ராவா தெரிவித்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இடைநிலை பள்ளிகளில் இந்திய மாணவர்கள் தமிழ் மொழியை கற்பதில் கல்வி அமைச்சு எந்த ஒரு தடையையோ பாரபட்சத்தையோ பார்க்கவில்லை என அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி மலேசிய நண்பன் நாளிதழில் தமிழ் மொழி ஏன் ஒதுக்கப்படுகிறது என்னும் தலைப்பில் வெளியான கட்டுரைக்கு கல்வி அமைச்சு பதிலளித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என அது குறிப்பிட்டிருந்தது. இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி கூடுதல் பாடமாக போதிக்கப்படுகிறது எனவும் மலேசிய நண்பன் குறிப்பிட்ட மாதிரி அப்பாடம் பள்ளிகளில் ஒதுக்கப்படுகிறதென்றால் கடந்த 2018ஆம் ஆண்டில் SPM தேர்வுக்காக தமிழ் மொழி பாடத்தை எடுத்தவர்களின் எண்ணிக்கை எப்படி உயர்ந்திருக்கும் என கல்வி அமைச்சு வினவியது. கடந்த 2012ஆம் ஆண்டை காட்டிலும் 2018ஆம் ஆண்டு தமிழ் மொழி பாடத்தினை எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 8107 9479 உயர்ந்துள்ளது என அது குறிப்பிட்டுள்ளது. ஆயினும் STPM தேர்வில் தமிழ் மொழி பாடத்தினை எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த 2012ஆம் ஆண்டு 731 பதிவாகி இருந்தது. 2018ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 686 குறைந்துள்ளது என அது தெரிவித்துள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தில் புத்ராஜயா சேர தவறியதால் வளர்ந்து வரும் அரசியல் பதட்டங்களுக்கு இடையில் ஜொஹூர் மந்திரி பெசார் உஸ்மான் சப்பியன் நாளை பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமடை சந்திக்க உள்ளார். உஸ்மானை டாக்டர் மகாதீர் ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். அக்கூட்டம் பெட்டானா புத்தராவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசியாகினிக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இருப்பினும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் விவரங்கள் என்னவென்று வெளியிடப்படவில்லை. ஜொஹூர் அரசாங்கத்தில் மறுசீரமைப்பு விரைவில் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் கூட்டத்தில் அது பற்றி விவாதிக்கப்படுமா என்று இன்னும் உறுதியாக தெரியவில்லை. மந்திரி பெசார் உஸ்மானின் பதவிக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் வெளியாகியுள்ள போதும் ஜொஹூர் மாநில அரசியலை நன்கு அறிந்த வேறு சில ஆதாரங்கள் சமூக ஊடகங்களில் பரவிக் கொண்டிருக்கும் வதந்திகளை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை என்று கூறுகின்றனர். அதே சமயம் ஜொஹூர் அரசாங்கத்தின் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி வெளியில் விவாதிக்க கூடாது என்று சில தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக உள்ளூர் அரசியல் தலைவர்கள் கூறினர். அம்னோ இடைக்கால தலைவர் முகமட் ஹசான் அன்வார் இப்ராஹிமுக்கு அம்னோ தலைவராகும் ஆசை இருக்குமோ என இன்று கிண்டலடித்தார். நேற்று அன்வார் பேசும்போது முகமட் அதிகாரப்பூர்வமாக அம்னோ தலைவராக்கப்படும் சாத்தியம் இல்லை என்று கூறியதற்கு எதிர்வினையாக அவர் அவ்வாறு கூறினார். நான் நினைக்கிறேன் அவர் அந்த இடத்திற்கு வர ஆசைப்படுகிறார் போலும் என்று கூறிய முகமட் சட்டென்று வேடிக்கையாகத்தான் அப்படி சொன்னதாக குறிப்பிட்டார். கடந்த டிசம்பரில் அகமட் ஜாஹித் ஹமிடி விடுப்பில் சென்றதை அடுத்து கட்சி தலைவர் பொறுப்புகளை முகமட் தான் கவனித்துக் கொள்கிறார். பிரபல தொழிலதிபர் ஜி ஞானராஜா மீண்டும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார். இம்முறை பண மோசடி காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கொன்சோர்த்தியம் செனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டாரியான் பெர்ஹாட்டை ஏமாற்றிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானராஜா தற்போது 11.4 மில்லியன் ரிங்கட் பணத்தை உள்ளடக்கிய
68 பண மோசடி குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று திங்கட்கிழமை கோலாலம்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஞானராஜாவை கைது செய்வதற்கு சட்டத்துறை தலைவர் அலுவலகம் அனுமதி வழங்கிய பின்பு அவர் கைது செய்யப்பட்டார் என ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகப்படியாக மேத்யூ ஓங் அசோசியேட் வழக்கறிஞர் நிறுவனத்திற்கு சுமார் 2.4 மில்லியன் ரிங்கெட்டும் உள்துறை அமைச்சுக்கு 2.2 மில்லியன் ரிங்கெட்டும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்த ஞானராஜா நீதிபதி ரொசினா ஆயூப் முன்னிலையில் விசாரணை கோரினார். நீதிபதி அவரை 50,000 ரிங்கெட் பிணையில் விடுவித்துள்ளார். நேற்றிரவு ஞாயிற்றுக்கிழமை சிப்பாங் விமான நிலையம் அருகே நடந்த பேருந்து சம்பந்தப்பட்ட விபத்து ஒன்றில் 11 பேர் உயிரிழந்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. பேருந்து ஓட்டுநரும் 8 வெளிநாட்டவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மேலும் 2 மருத்துவமனையில் இறந்ததாகவும் KLIA மாவட்ட காவல்துறை தலைவர் சுல்கிப்லி அடாம்ஷா தெரிவித்தார். முதல் கட்ட விசாரணையில் அப்பேருந்தில் மொத்தம் 43 பயணிகள் இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் நீலாயிலிருந்து பணியிடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். காயமடைந்த இதர பயணிகள் அருகில் இருக்கும் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சம்பவத்திற்கான காரணத்தை காவல்துறை விசாரித்து வருவதாகவும் சுல்கிப்லி கூறினார். உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் போர் விமானங்கள் நடத்திய வான் தாக்குதலில் 5 IS பயங்கரவாதிகள் பலியாகினர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தி வரும் அதே வேளையில் IS பயங்கரவாதிகளும் அங்கு கால் ஊன்றி தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். போலீசார் ராணுவ வீரர்கள் மற்றும் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் IS பயங்கரவாதிகளை அடியோடு ஒழிக்க ஆப்கன் ராணுவம் தீவிரமாக போராடி வருகிறது. அதன்படி IS பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து தரை வழியாகவும் வான் வழியாகவும் ராணுவ வீரர்கள் அதிரடி தாக்குதல்களை நடத்துகின்றனர். அந்த வகையில் குனார் மாகாணத்தின் சபாதாரா மாவட்டத்தில் உள்ள IS பயங்கரவாதிகளின் பதுங்கு குழிகள் மீது ஆப்கான் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. இந்த அதிரடி வான் தாக்குதலில் IS பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் அவர்களின் பதுங்கு குழிகள், ஆயுத கிடங்குகள் உள்ளிட்டவை நிர்மூலமாக்கப்பட்டன. மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிபர் முகமது சோலியின் மாலத்தீவு ஜனநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ராணுவ ஆட்சிக்கு பிறகு மாலத்தீவில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் ஜனநாயக முறைப்படி அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டு வருகின்றது. 87 இடங்களை கொண்ட மாலத்தீவு நாடாளுமன்றத்திற்கு நேற்று முன்தினம் தேர்தல் நடைபெற்றது. இதில் 80% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த தேர்தலில் MTP கட்சிக்கும் முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமினின் முற்போக்கு கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. தற்போது முடிவுகள் வெளியான நிலையில் முகமது சோலியின் கட்சி 50 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சீனா தொழில் பூங்கா அமைத்தாலும் ஹம்பன்தோடா துறைமுகம் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஹம்பன்தோடா துறைமுக பகுதியில் மிகப்பெரிய தொழில் பூங்காவை சீனா அமைக்கிறது. இது தொடர்பாக இரு நாடுகளும் கடந்த 2017ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டன. இதன் மூலம் தெற்கு ஆசிய பிராந்தியத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதாகவும் இதனால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்றும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் கொழும்பு நகரில் நேற்று தொடங்கிய 3வது ஆசிய ஐரோப்பிய அரசியலமைப்பின் 2ஆம் நாள் மாநாட்டில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறுகையில், ஹம்பன்தோடா துறைமுகத்தின் செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு முழுவதும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடனும் இலங்கை நல்லுறவு வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய செய்திகள். மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு இந்தியா தயாராகி வருவதாக பாகிஸ்தான் பிரதமர் கூறியதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தேவையில்லாமல் போர் பீதியை கிளப்புவதாக இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரின் அறிக்கைகள் தெளிவாக மீண்டும் ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தவே இத்தகைய அறிவிப்புகளை பாகிஸ்தான் வெளியிடுகிறதோ என்று இந்தியா சந்தேகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிடும் எந்த ஒரு அறிக்கைக்கும் ஆதாரத்தை வெளியிடுமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே உள்ள முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. விவசாய கடனுக்கு வட்டி கிடையாது என பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, அமித் ஷா, அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பேசிய பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா, பாஜக தேர்தல் அறிக்கையின் பெயர் சங்கல்ப் பத்ரா என்று அறிவித்தார். தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி, தேசிய தலைவர் அமித் ஷா, மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் ஆகியோர் வெளியிட்டனர். 48 பக்கங்கள் அடங்கிய அந்த தேர்தல் அறிக்கையில் கிராமப்புற வளர்ச்சிக்கு 25 லட்சம் ரூபாய் கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும், விவசாய கடனுக்கு வட்டி கிடையாது, 5 ஆண்டுகள் வரை விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும், தேசிய பாதுகாப்புக்கு பாஜக அரசு முன்னுரிமை தரும், விவசாயிகளுக்கு வட்டியில்லா கிரெடிட் கார்டு வழங்கப்படும், 2022ஆம் ஆண்டுக்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு கட்டி தரப்படும் போன்ற சிறப்பம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கான அரசாணை ரத்து செய்தும் நிலம் கையகப்படுத்தப்பட்டது செல்லாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய அரசின் பாரத் மாலா பரியோனா திட்டம் சேலம், சென்னை இடையே ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் பசுமை வழிச்சாலை அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் அமைய உள்ளது. இந்த திட்டத்திற்கு சுமார் 1900 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதனால் ஏராளமான விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுவதை அப்பகுதி விவசாயிகள் கடுமையாக எதிர்த்தனர். இந்த திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் அன்புமணி ராமதாஸ், பூலகின் நண்பர்கள் அமைப்பு, திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. இந்த வழக்கை 8 மாதங்களாக நீதிபதிகள் விசாரித்தனர். இந்த நிலையில் இன்று வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர். 8 வழி பசுமை சாலை திட்டத்திற்காக நிலத்தை கையகப்படுத்தியது செல்லாது என்றும் அந்த திட்டத்திற்கான அரசாணையை ரத்து செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று முதல் 12 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வரும் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி விழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் காலை மாலையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். வரும் 15ஆம் தேதி இரவு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும். 16ஆம் தேதி திக்விஜயமும் நடைபெறும். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 17ஆம் தேதி காலையும், 18ஆம் தேதி தேரோட்டமும், 19ஆம் தேதி தீர்த்தம் மற்றும் தேவேந்திரர் பூஜையுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. தமிழகத்தில் உள்ள கோவில் வளாகங்களில் கடைகள் அமைக்க தடை விதித்த தமிழக அரசின் அரசு ஆணையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவில் வளாகங்களில் கடைகள் அமைக்க தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் தமிழகத்தில் உள்ள கோவில் வளாகங்களில் கடைகள் அமைக்க தடை விதித்த தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. திசைகள் தொலைக்காட்சி மக்களின் மனசாட்சி